மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பாம்பு கடிக்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பு ரஹோத் வழங்கிட கேட்கலாம். விவரங்களை பதிவு பண்ணுங்க அன்பு ரஹோத். நிச்சயமாக மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தங்குடியை சார்ந்த காசிம் ரெஜினா இவர்களது மகன் முபின், இவர் 13 வயது நிரம்பிய சிறுவன். இவர் வீட்டின் முன்புறம் விளையாடி கொண்டிருந்த நிலையில விஷப்பாம்பு ஒன்று அவரை கடித்திருக்கிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை காலை அவரை உறவினர்கள் மீட்டு மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த மருத்துவர்கள் முபினை பரிசோதித்து அவருக்கு ஊசி பொருத்தி செலுத்தியிருக்கின்றனர். அதனுடன் அவருக்கு ரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் சனிக்கிழமை மாலை அவருக்கு நாக்கில் இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருந்த நிலையில அவரை ஞாயிற்றுக்கிழமை காலை உயர் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு உடல் முழுவதும் விஷப்பாம்பின் விஷம் ஏறியதாகவும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 மணி அளவில் சிறுவன் உயிரிழந்திருக்கின்றார். இந்த நிலையில இன்று காலை சரியாக 11:30 மணி அளவில் மயிலாடுதுறை தலைமை அரசு மருத்துவமனை முன்பு மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்தியும் சாலை மறியலில் உறவினர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். முதன்முறையாக சனிக்கிழமை சிறுவனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில சரியான சிகிச்சை மருத்துவர்கள் கொடுக்கவில்லை என்ற காரணத்தை முன்னிறுத்தி சாலை மறியல் தற்போது நடைபெற்று வந்த நிலையில இறுதியாக வருவாய் கோட்ட அலுவலர் அர்ச்சனா மற்றும் வட்டாட்சியர் சுகுமார், சரக வருவாய் ஆய்வாளர் பிச்சைப்பிள்ளை மற்றும் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில முபினின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். 8 கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாகவும் தற்போது போராட்டத்தை கலைத்து வாபஸ் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்பு ரஹோத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.